பார்த்து கொண்டிருப்பது ராஜபார்வை செய்திகள். ராஜபார்வை செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் ஆயிஷா. திருப்பூர் அவிநாசி பகுதியில் கனரக வாகனம் ஒன்று மின்கம்பத்தின் மீது மோதி மின்கம்பம் முறிந்து கீழே விழுந்ததால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் இருந்து அன்னூர் செல்லும் சாலையில் ஆட்டையாம்பாளையம் அருகே கோயம்புத்தூர் மாவட்டம் கோவில்பாளையத்தில் இருந்து சென்னைக்கு ஜேசிபி என்கிறதை ஏற்றி சென்ற கனரக வாகனம் ஒன்று ஆட்டையம்பாளையம் அருகே வந்தபோது சாலையில் சென்ற HP மின்கம்பத்தின் மீது வாகனத்தின் மேல்கூரையில் சிக்கியது கூட தெரியாமல் அஜாக்கிரதையாக வாகனத்தை அதிவேகமாக இயக்கியதால் மின்கம்பி அறுந்து கீழே விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக அந்த நேரத்தில் வழியாக வாகனம் எதுவும் வராததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதை பார்த்த அந்த பகுதியில் உள்ளவர்கள் மின்கம்பத்தை சாய்த்துவிட்டு வாகனத்தை நிற்காமல் சென்ற வாகனத்தை விரட்டி சென்று அதை பிடித்து மின்சார வாரிய அலுவலகத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பெயரில் அங்கு வந்த மின்சார ஊழியர்கள் மின்கம்பத்திற்கு செல்லக்கூடிய மின் துண்டிப்பு ஏற்படுத்திவிட்டு மின்கம்பத்தை சாலையில் இருந்து அகற்றி அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பும் பரபரப்பான சூழலும் நிலவியது. மற்றும் அருகில் இருந்தவர்கள் மின்சார அலுவலகத்திற்கு தகவல் கூறியவர்கள் காவல்துறையினருக்கு கூறவில்லையோ என்னவென்று தெரியவில்லை. ஒரு காவலர் சம்பவ இடத்தில் இல்லை. அங்கு வந்த மின்சார அலுவலக ஊழியர்களே போக்குவரத்தையும் சரி செய்தது குறிப்பிடத்தக்கதாகவும். ராஜபார்வை செய்திக்காக நிறுவனர் மற்றும் செய்தி ஆசிரியர் MD ராஜா. ஹலோ, மின்வாரிய ஊழியர் பேசுகிறாங்க. ஒரு லாரிக்காரங்க வந்து லைனை அடிச்சிட்டாங்க. அடித்தது எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் சரி செஞ்சு ரெடி பண்ணி போக்குவரத்து இடையே இல்லாமல் டிராஃபிங்கெல்லாம் சரி பண்ணி க்ளீன் பண்ணி விட்டாங்க. வண்டி போயிட்டு இருக்குது. நாங்கள் டேமேஜ் உடஞ்ச போல பூரா நாங்கள் ரெடி பண்ணி மீண்டும் சப்போர்ட் கொடுத்தோம். ஆட்டையம்பாளையம் செந்தூர் போகிற வழிங்க. ஆட்டையம்பாளையம் செந்தூர் போகிற வழிங்க. அவிநாசி டிவிஷன் சொல்லுவோம். அவிநாசி டிவிஷன் AIS. எங்கள் பேர் வீட்டு லைன்மேன் உடனே சரி பண்ணாங்க. போக்குவரத்தெல்லாம் போயிட்டு பாருங்கள். ஆமாம், ஃபோன் வந்து ஒரு டிராஃபிக்கான ஒரு 3 செகண்டுக்குள்ளே ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. வந்துட்டு செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ராஜபார்வை செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.